Taste the Daily. ஒரே நாளில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற பல்வேறு அவல நிகழ்வுகளாலும் குற்ற சம்பவங்களாலும் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இத்தகைய கொடூர சம்பவங்கள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை ரமணி தன்னை திருமணம் செய்து கொள்ள பிடிக்கவில்லை என்று கூறியதால் ஆத்திரமடைந்த சின்னமனை பகுதியைச் சேர்ந்த மதன் வகுப்பறைக்குள் புகுந்து குத்தி கொலை செய்த சம்பவம் பெண்கள் வெளியில் நடமாட முடியாத நிலையை உருவாக்கியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நீதிமன்ற வளாகம் எதிரே வழக்கறிஞர் கண்ணனை முன்விரோதம் காரணமாக அதே பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் அரிவாளால் சரமாரியாக வெட்டிய சம்பவம் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதை அம்பலப்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற 13 வயது சிறுமியை மதுபோதையில் சிறுமியின் உறவினர்களே கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த பேரவலம் அரங்கேறியுள்ளது. இதேபோல் கடலூர் கண்டக்காடு பகுதியில் 56 வயதான நபர் 15 வயதுடைய 10ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு சிக்கினார். இந்த சம்பவங்கள் மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதை வெளிப்படுத்தியுள்ளன. மதுரை தபால் தந்தி நகர் பார்க் டவுன் பகுதியில் நடைபயிற்சி சென்ற இளம் பெண்ணிடம் நபர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபடும் சிசிடிவி காட்சி, சென்னை அயனாவரத்தில் சாலையில் நடந்து சென்ற இளம்பெண் ஒருவரை பட்ட பகலில் கத்தியால் வெட்டும் சிசிடிவி காட்சிகள், நாமக்கல்லில் மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த கணவன் நடு ரோட்டிலேயே அவரது மண்டையை பிளந்த கொடூர சம்பவம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திமுக நிர்வாகியின் அழுத்தம் காரணமாக பெண் சத்துணவு பணியாளர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம், திருச்சி திருவெரும்பூர் அருகே மனைவி சாமி கும்பிடுவது பிடிக்காததால் கணவர் பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் ஆகியவை ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பற்ற நிலையை வெளிப்படுத்தியுள்ளது. சென்னை புழலில் மெத்தபெட்டமைன் பறிமுதல், திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கடத்தி வரப்பட்ட 785 கிலோ குட்கா பொருட்கள் ஆகியவை ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் சந்தையாக மாறிவிட்டதற்கான சான்றுகளாக உள்ளன. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை தூக்கத்தில் இருப்பதால் சிவகங்கை மாவட்டம் கருவியப்பட்டியில் கோயில் நகை உட்பட சுமார் 100 சவரன் தங்க நகை, வெள்ளி பொருட்கள் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை. அதே சிவகங்கை மாவட்டத்தில் ஆசிரியர் வீட்டில் பட்ட பகலில் 173 சவரன் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் மற்றும் பணம் கொள்ளை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் நகை கொள்ளை. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே தாலி தோசம் என கூறி கட்டட தொழிலாளியின் வீட்டிலிருந்து 10 சவரன் தங்க நகை உள்ளிட்ட கொள்ளைகள் நிகழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். மேலும் காவல்துறையின் தொய்வான விசாரணையால் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பான வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றியதன் மூலம் ஸ்டாலின் அரசு இச்சம்பவத்தை மூடி மறைக்க முயன்றது தெரிய வந்துள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக மக்களின் உயிர் காக்கும் மருத்துவத்துறையின் நிர்வாக சீர்கேட்டால் பல்வேறு அவலங்களும் உயிரிழப்புகளும் நிகழ்ந்துள்ளன. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 3 வயது சிறுமி உட்பட 5 பேருக்கு டெங்கு பாதிப்பு. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நோயாளிகளை திறந்தவெளி வராண்டாவில் வைத்து சிகிச்சை அளிக்கும் அவல நிலை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண் உயிரிழந்த நிலையில் சடலத்தை வாங்க மறுத்து 2வது நாளாக உறவினர்கள் போராட்டம். ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முழுவதும் முட்டிக்கால் அளவிற்கு மேல் மழை நீர் கழிவுநீர் தேங்கியுள்ள அவலம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே பெரிய சவளை கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் கால்நடை மருத்துவமனை அமைக்க கோரி சாலை மறியல். பட்டுக்கோட்டை அருகே உள்ள அத்திவெட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மழைநீர் உள்ளே வரும் அவலம். விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் உள்ள ஆண்கள் பிரிவு நோயாளிகள் சிகிச்சை பெறும் கட்டிடம் சிதிலம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சிதிலமடைந்துள்ள கால்நடை மருத்துவமனை ஆகியவை திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஸ்டிக்கர் முதல்வர் ஸ்டாலினின் நிர்வாக திறமையின்மைக்கு மேலும் ஒரு சான்றாகும். விவசாய விரோத போக்கு ஸ்டாலின் அரசு திருவாரூரில் வாய்க்கால்களை தூர்வாராமல் விட்டதால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்பு. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சேதமடைந்த குளக்கரையை சீரமைக்க விவசாயிகள் கோரிக்கை ஆகியவை ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயம் அழிந்து வருவதற்கான சாட்சியமாக உள்ளன.
போக்குவரத்து துறையின் நிர்வாக சீர்கேட்டால் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு பேருந்து பழுதாகி நடுவழியில் நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். சிதம்பரத்தில் நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பயணிகள் ஓரமாக நிறுத்த முயற்சித்தும் பலனில்லாமல் போனதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மொத்தத்தில் விளம்பர பிரியர் ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து துறைகளும் செயலிழந்து பொதுமக்களை வீதியில் இறங்கி போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதே நிதர்சனமாகும். இதையெல்லாம் கட்டுப்படுத்தாமல் எங்கு சென்றீர்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே என்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.